மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 3லே நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி வாழ்வியல் என்கின்ற தலைப்பில் திருக்குறள் பகுதி இடம்பெற்றிருக்கின்றது. திருக்குறள் நம்ம சிறிய வகுப்புலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். 1.75 அடியில் நமக்கு என்னதுங்க மனிதனுடைய வாழ்வியல் தத்துவங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் உலகத்தில் இருக்குது அப்படின்னா முதன்மையான நூலாக கருதப்படுவது நம்மளுடைய திருக்குறள் தாங்க. ஐயன் வள்ளுவன் இந்த திருக்குறளை எப்படி யோசித்து இல்லை மனிதனுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து எழுதினாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப அப்படியே பூரிப்பாக இருக்குங்க. ஒரு அரசன் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது, ஒரு நட்பு எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது, ஒரு காலமறிந்து நம்ம எப்படி ஒரு செயல் செய்யணும் செய்யக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் அடக்கமாக இருக்கணும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு அதிகாரத்தின் தலைப்பாக வச்சுட்டார். ஒரு தலைப்பாக வச்சு ஒரு அதிகாரத்தின் கீழே ஒரு 10 குறளை இயற்றி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டார் வள்ளுவன். 1330 குறள்கள் இருக்குது. அப்போ அதிகாரம் பார்த்திங்கன்னா 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் 133 × 10 1330 குறள். இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இது தெரியாத ஒன்று கிடையவே கிடையாதுங்க. திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமறை என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக இருக்குதுங்க. இன்றைக்கி வெளிநாட்டவர்கள்லாம் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்களையும் இது போன்ற திருக்குறள் போன்ற அறநூல்களையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த மாதிரி இயற்றினாங்க, உங்களுடைய அந்த புலவர்கள்லாம் எப்படி இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, அருமையான கருத்துக்களாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எல்லாருமே நம்மளுடைய நூல்களை பார்த்து வியந்து பேசுகிறாங்க. ஜியு போப்பவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மீது அவ்வளோ பற்று கொண்டிருந்தவர்கள். நிறைய பேர்த்த நம்ம சொல்லலாம். அதே மாதிரி திருக்குறளுடைய அந்த உன்னத கருத்துக்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் பல உலகத்தினுடைய பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த குறளினுடைய கருத்து எங்கள் நாட்டுக்கும் வேணும், எங்கள் நாட்டு மக்களும் அதை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டான். ஒழுக்கம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காரு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும், எல்லாமே வீரம் எல்லாமே கொடுத்துட்டார் அவர். எப்படி சொல்லுங்க, வாழ்வியலுக்கு தேவையான மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நிகழ்வுகளையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குறள் அந்த குறளினுடைய விளக்கம் படித்து அதை மனசில் புரிஞ்சுக்கிட்டோனாவே போதுங்க. நம்ம அதை அப்படியே செயல்படுத்தினாவே போதுங்க. வாழ்க்கை அப்படியே இனிமையாக மாறிடும். எப்படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு குறள் ப்ளஸ் அந்த குறள் தரக்கூடிய பொருள் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நல்லா படித்து அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுங்க, இனிமையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளவோ சிறப்புகள்லாம் இருக்குதுங்க. இந்த 2 அடி வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க, குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களில் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா திருவள்ளுவர் தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதர், இந்த மாதிரி அவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது விளக்கம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சிறிய வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? என்னங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலங்குச்சி வேலங்குச்சியும் அதில் அந்த குச்சியில் பல்லு விளக்கணும்னா பல்லுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க. அது என்ன சார் 4ம் 2ம் அப்படின்னா 4ம் அப்படின்னா 4 அடியார், 2 அப்படின்னா திருக்குறள் 2 அடியில் இருக்குது பார்த்தீங்களா? 4 அடியார்னா 4 அடியில் இருக்கக்கூடியது 4 அடியார், 2 அடியில் இருக்கக்கூடியது 1.75 அடி, நம்ம அப்படி 2 அடின்னு சொல்லுவோம். 2 அடியில் இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் இந்த 2ஐயும் நம்ம படித்தோம்னா அது சொல், அந்த வார்த்தை அந்த வாழ்க்கைக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொன்னாங்க. திருவள்ளுவரை பற்றி பாரதியாரும் பாரதிதாசனும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்கிறாரு. வள்ளுவன் தன்னை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறார் இல்லைங்களா?
அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதேமாரி திருக்குறளினுடைய பெருமையை வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்காடனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே என்னதுங்க திருக்குறளை பற்றி என்னதுங்க பெருமையாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரெம்ளின் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாளிகை இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அணு துளைக்காத பாதுகாப்பு பெட்டி ஒன்று இருக்குங்க. எப்படிங்க, என்னதுங்க அணுத்துளைக்காத அணுகுண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கதிர்வீச்சுகளால் தாக்கப்படாத என்னதுங்க அழிந்து போகாமல் இருக்கிறது போகாமல் இருக்கிறதுனால அது அணுதுளைக்காத என்னதுங்க பாதுகாப்பு பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதுகாப்பு பெட்டியில் இந்த உலகமே அழிஞ்சாலும் என்னதுங்க அந்த பெட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 2 நூல் இருக்குங்க. எப்படிங்க, அந்த அணு துளைக்காத பாதுகாப்பு பெட்டியில் 2 நூல் என்னதுங்க இருக்குங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த நூல் வந்து என்னதுங்க அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இது வேணும், தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பாதுகாப்பாக வச்சு பூட்டியிருக்காங்க. அது 2 நூல் என்னென்ன தெரியுங்களா? ஒன்று வந்து விவிலியம், அதாவது பைபிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பைபிள் ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய என்னதுங்க திருக்குறள். எப்படிங்க, நம்மளுடைய திருக்குறள். எவ்வளோ இது ஒரு பெருமை பாருங்கள் நமக்கு. எப்படிங்க, எவ்வளோ ஒரு பெருமை பாருங்கள். அந்த அணு துளைக்காத அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் என்னதுங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 நூல் என்னதுங்க, ஒன்று பைபிள் அதாவது விவிலியம், இன்னொன்று திருக்குறள். அவன் புரிஞ்சுருக்கான் பாருங்கள், இது வந்து மனிதர்களுக்கு முக்கியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு அவன் தெரிஞ்சனால தாங்க, புரிஞ்சனால தாங்க, அறிஞ்சனால தாங்க என்னதுங்க அவன் வந்து அதை பாதுகாப்பாக வச்சுருக்கான். நம்ம யோசிச்சு பாருங்கள், திருக்குறள் புக்கு நம்ம கையில் என்னதுங்க புத்தகம் இருக்கும், இல்லை நம்மளுடைய பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 குறள் 10 குறள்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னாங்க அதோட படிக்கிறதோட சரி. ஒரு பேருக்கு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம், திருக்குறள் புக்கை வாங்கி வச்சுருப்போம். என்னது, என் வீட்லேயும் திருக்குறள் புக் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதை நம்ம டெய்லி எடுத்து பார்க்குறோமா? இல்லை. இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கிறதையாவது ஏதோ படித்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? இல்லை. செயல்படுத்துவோம். எங்கே தெரியுமா? எக்ஸாம் பேப்பரில். ஏன்னா வந்து மனப்பாட பாடலில் கேட்பாங்க இல்லையா, தொடங்கும் குறள் முடியும் குறள்னு சொல்லிட்டு என்னதுங்க ஒரு குறளினுடைய அந்த வார்த்தையை கொடுத்தா, ஸ்டார்டிங் கொடுத்தா அதை எழுதுவீங்க, முடிகிற குறளை சொல்ல வச்சு எழுதுவீங்க. எத்தனை மார்க் கொடுப்பாங்க? 2 மார்க்குக்கு. நீங்கள் அதை வந்து என்னதுங்க வெறும் 2 மார்க்காக பார்த்தா 2 மார்க்கு, என்னங்க அதை வாழ்க்கையாக பார்த்தா அது வாழ்க்கை. எப்படி பாருங்கள். அதனால தாங்க அந்த வாழ்வியலுடைய கருத்துக்களை கூறக்கூடிய சில என்னதாங்க நூல்களை நமக்கு வைக்கிறாங்க செய்யுள் பகுதியில். அதுவும் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாக பார்க்கப்படுகிறது. எப்படிங்க, நீதி அறம் என்றால் எழுதுங்க நீதி, இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். அது மனிதனாக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சரிங்களா? அப்போ என்னதுங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னதுங்க சொல்லக்கூடிய நூல்களில் முதன்மையான நூலாக, அறநூலாக, நீதி நூலாக இருக்கக்கூடிய என்னதுங்க நம்மளுடைய திருக்குறளை தான் இங்கே இயல் 3ல் வாழ்வியல் பகுதியில் நமக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? திருக்குறளுடைய அறிமுகம் அப்படிங்கிறது நமக்கு இதுவே போதுமானது. நம்ம என்னதுங்க ஏற்கனவே நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். என் வள்ளுவனை பற்றியும் திருக்குறளை பற்றியும் என்னதுங்க நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ டைரெக்டாக நம்ம என்னதுங்க பாடத்துக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடக்கமுடைமை, ஒப்புரவறிதல், புகழ், தவம், நிலையாமை, துறவு, அவாறுத்தல், வலியறிதல், அதே மாதிரி காலமறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் தலைப்பில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு 3 குறள் 4 குறள் இந்த மாதிரி 2 குறள் கொடுத்துருக்காங்க. அதிகமாக கொடுக்கல. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 3 குறள் 2 குறள் என்னதுங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம குறள் ப்ளஸ் என்னதுங்க குறள் தரக்கூடிய அந்த பொருள் விளக்கம் அதையும் நம்ம கையோட பார்த்துடலாம். சரிங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது அடக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கமுடைமை எப்படிங்க? அடக்கமுடைமைனா என்னங்க? நம்மளுடைய மனம், மொழி, மெய் இது எல்லாத்தையும் என்னதுங்க அடக்கத்துடன் வாழ வேண்டும், அடக்கி வாழ வேண்டும். அப்படிங்க மனசை என்னதுங்க அப்படியே அலைபாய விடக்கூடாது, அடக்கத்தோடு வச்சுருக்கணும். மொழி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, எப்படிங்க மொழி இந்த இடத்துல என்னது நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, பேச்சு பேசுகிறோம் இல்லைங்களா, அதையும் என்னதுங்க நாவை அடக்கி பேச வேண்டும்.
அதாவது மாரி என்னதுங்க, மெய்னா அந்த இடத்துல உடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, தெரியும் இல்லைங்க. அப்போ அந்த உடலையும் என்னதுங்க ஆரோக்கியமாக என்னதுங்க கரெக்டாக வச்சுருக்கணும், எல்லாமே அடக்கத்தோடு வாழணும். அது என்னதுங்க மனசாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், இல்லை எனக்கு உடலாக இருக்கட்டும், என்னதுங்க அடக்கத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க ஐயன் வள்ளுவன். சரிங்களா? சரி, முதல் குறள் போகலாம் பாருங்கள். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. எப்படிங்க? நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அது பக்கத்துலேயே ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மனப்பாட குறள் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? ஓகே. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயே பொருள் கொடுத்துருக்காங்க, எளிமையான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிலையின் திரியாது அப்படின்னா தனக்குரிய நிலையில், எப்படிங்க தனக்குரிய நிலையில் திரியாது அப்படின்னா மாறுபடாமல், அடங்கியான் அப்படின்னு சொன்னால் அடங்கி உழைப்பவனுடைய அந்த உயர்வு அப்படிங்கிறது, தோற்றம்னா இந்த இடத்துல உயர்வு அப்படிங்கிறது மலையினும் மானப்பெரிது. மலை அப்படின்னா அதுங்க குன்று இருக்குது இல்லை, இப்போ இமயமலை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆறு நாட்டார் மலை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி. சரிங்களா? மலையினும் மானப்பெரிது, அந்த மலையை விட என்னதுங்க நீ உயரமாக தெரிவ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? கீழே பொருள் பாருங்கள். நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தீய வழியிலையும் செல்லாமல், எப்படிங்க இப்போ நீ ஒரு வேலைக்கு போகிற அப்படின்னா நீ உன்னுடைய வேலை உண்டு, நீ வீடு உண்டு அப்படின்னு இருந்துடணும், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி யார் உன்னுடைய வேலையில் இடைஞ்சல் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னதுங்க நம்ம சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். அதாவது என்னதுங்க நேர்வழியில் பதிலடி கொடுக்கணும், அப்படி தானே? அதே மாதிரி உன்னை யாராவது தூற்றி பேசினாலும் அந்த இடத்துல என்னதுங்க நீ அதை கண்டுக்காமல் போயிடணும். அதை நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனுடைய உயர்வு. எப்படிங்க? இவன் என்ன பண்ணாலும் அமைதியாகவே போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினைக்கணும், அவ்வளோதான். நம்ம பதிலுக்கு பதில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் என்னதுங்க வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அந்த வித்தியாசம் இல்லாமல் போயிடும். என்ன வச்சுங்களேன், அவங்க தான் புத்தி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணோம்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ கயவர்கள், அதாவது தீயவர்கள் நமக்கு எந்த ஒரு தீங்கு செஞ்சாலும், நம்ம உழைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கரெக்டாக நம்ம அடக்கமாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இதையும் என்னதுங்க ஒரு மனசு ஆசைப்படாமல், இல்லை ஒரு இதை எதிர்த்து பண்ணாமல் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறதுங்க, நம்மளுடைய அந்த என்னதுங்க மாண்பு இருக்குது பார்த்தீங்களா, பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்க, மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. இப்போ ஒரு இமயமலை இருக்குது அப்படின்னா அந்த இமயமலை எவ்வளோ உயரமாக இருக்குதோ அதை விட என்னதுங்க உன்னை என்னதுங்க உயரமாக வைத்து மக்கள் போற்றுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? நீ நேர் வழியில் இருக்கணும், அதாவது நேர்மையான வழியில் இருக்கணும், எந்த ஒரு என்னங்க குறுக்கான வழியில் நீ என்னதுங்க பயணிக்கக்கூடாது. அது உன்னுடைய தொழிலில் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க நீ நேர்மையானவனாக இருந்தீன்னா, நேர்மையானவனாக இருந்து அடக்கத்தோடு நீ வாழ்ந்து வந்தீன்னா மலையை விட என்னதுங்க நீ உயர்ந்தவனாக கருதப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் குறள் பாருங்கள். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்குரிய என்னதுங்க அந்த இடத்துல இருந்து நீ மாறுபடாமல், நான் இப்படித்தான், நான் நேர்மையாக தான் இருப்பேன், உனக்கோசரம் நான் என்னதுங்க தீய வழியில் பயணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் கரெக்டாக அடக்கத்துடன் நீ வாழ்ந்தினா என்னங்க உன்னுடைய தோற்றம், அதாவது உயர்வு அப்படிங்கிறது என்னங்க மலையினும் மானப்பெரிது, உன்னை எல்லாரும் என்னதுங்க மிக பிரம்மாண்டமாக வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள், இரண்டாவது குறள். அப்படியே மாணவர்கள் பென்சில் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்கிற ஏதாவது பொருள் சொன்னோம்னா அதை எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இந்த குறள் நமக்கு என்னங்க பரிச்சயமான குறள் தான். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாகாவார் ஆயினும், நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படிங்க நீ எவ்வளோ பெரிய டாட்டா பில்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை என்னதுங்க ஒரு நாட்டுக்கு அதிபராக இருந்தாலும் சரி, நீ எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா? யாகாவார் ஆயினும், நீ யாராக இருந்தாலும் நாகாக்கணும், என்னது உன்னுடைய நாக்கை அடக்கி பேச வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய நாக்கை நீ தான் ஆளணும். ஏன்னாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி இது பழகணும் அப்படிங்கிற அந்த மனம், அந்த எண்ணம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி தான் அவர்கள்ட்ட என்னதுங்க நீ பேசணும் சரியாக. அப்போ என்னதுங்க யாகாவாராயணும், ஒருவர் எவற்றை காக்க தவறினாலும் நாக்கை என்னதுங்க காக்க வேண்டும்.
அப்படி இல்லைன்னா காவாக்கால், அப்படி அந்த நாக்கை வந்து என்னதுங்க நீ அடக்கி ஆளாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை என்னதுங்க நீ குற்றம் சொல்லிக்கிட்டு நீ இருந்த அப்படின்னா அடுத்து சொல்கிறாரு பாருங்க, சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சோகாப்பர்னா இந்த இடத்துல வருந்துவாங்க. எப்படி வருந்துவாங்க? அடுத்தவங்க இப்போ நீ பேசுகிற வந்து ஒரு குற்றம் சொல்லி பேசுகிற அடுத்தவங்களை வந்து நீ குறை சொல்லி பேசுகிற, அதே மாதிரி உன்னை குறை சொல்லி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. சோகாப்பர் வருந்துவர். எதனால் வருந்துவீங்க? சொல்லிழுக்கப்பட்டு, நீ பேசின சொல்லாலவே நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? நீ பேசின சொல்லாலேயே நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பொருள் கொடுத்துருக்காருப்பாங்க பாருங்கள். ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். என்னதுங்க? நீ நாவை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எது பண்ணுறியோ இல்லையோ உன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை பிறருடைய மனதை புண்படுத்தாதவாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். அது நம்ம அறியாமையே சில வார்த்தைகள் வந்து என்னதுங்க தடித்த வார்த்தைகளாக வந்துடும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே பார்க்குறதில்ல. பெற்றவங்கள்ட்டையும் நம்ம அப்படித்தான் பேசுகிறோம், மற்றவங்கள்ட்டையும் அப்படித்தான் பேசுகிறோம். எப்படிங்க? பெற்றவங்கள்ட்டையும் அப்படி தான் பேசுகிறோம், மற்றவங்கள்ட்டையும் அப்படி தான் பேசுகிறோம். என்னமோ நம்ம தான் வந்து இந்த உலகத்திலேயே பேசுகிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரியும், நம்ம அது மட்டும்தான் பேசுகிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற மாதிரியும், நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் என்னங்க அப்படி வந்து இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் உன்னுடைய பேச்சாலேயே நீ என்னதுங்க நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு குறள் பாருங்கள். யாகாவார் ஆயினும் நாகாக்க, நீ யாராக இருந்தாலும் சரிப்பா. எப்படி? நீ ஒரு ஆணாக இருந்து நீ எவ்வளவு பெரிய உயர் இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஏழ்மையான இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்து ஒரு உயர்வான இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு என்னதுங்க ஏழ்மையான இடத்தாலும் சரி, நீ ஒரு அதிகாரியாக இருக்கலாம், இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை வந்து என்னதுங்க ஒரு முதலாளியாக இருக்கலாம், நீ எந்த ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ உன்னுடைய என்னதுங்க நாவை காக்க வேண்டும். அப்படி காக்காவிட்டால் என்னங்க அந்த நீ பேசின அந்த வார்த்தையாலேயே நீ என்ன பண்ணுவ? சொற்குற்றத்தில் தள்ளப்படுவ. அப்போ உன்னை எல்லாரும் என்னதுங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒருத்தருடைய மனதை காயப்படுத்தாமல் என்னங்க நம்ம வார்த்தைகளை விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து 3வது குறள் பாருங்கள். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறளும் நமக்கு வந்து என்னதுங்க பரிச்சயமான குறள் தான். அதாவது நன்கு அறிந்த குறள் அப்படின்னு நான் சொல்கிறேன். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பொருள் பாருங்கள். தீயினால் சுட்டபுண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். நாவினால் சுட்டபுண்ணால் உடலின் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலுங்க மனிதன் இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிற அந்த 10 அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த 10 குறளையும் படித்து அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாவே போதுங்க. எப்படிங்க? அதை வந்து என்னதுங்க செயல்படுத்தினாவே போதும். மனிதன் என்னதுங்க நீட்டாக வாழ்வான். எப்படிங்க? எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வான். இதெல்லாம் அடக்காமல் தாங்க என்னதுங்க இன்றைக்கி மனிதர்கள் எல்லாருமே என்னதுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. பாருங்கள். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்போ வந்து என்னதுங்க நம்ம வந்து ஒரு அடுப்பு பக்கத்தில் உட்காந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு யதார்த்தமாக என்னதுங்க நம்ம கையில் நெருப்பு அந்த இது சுற்றுச்சு. உடனே என்ன ஆகும்? புண்ணாகும். அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே தழும்பாக மாறிடும் இல்லைங்களா? அப்போ புண்ணு ஆறிடுச்சுன்னா தழும்பு தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே தழும்பு மேலாப்பில் இருந்தாலும் உள்ளே காயம் ஆறிடும். சதைப்பகுதி உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா? சதைப்பகுதி அது அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஆறிடும். ஆனால் நம்ம அடுத்தவங்களை வந்து என்னது குற்றம் சொல்லி புரணி பேசிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை அதான் நாவினால் நம்மளுடைய நாக்கால் அடுத்தவங்களை சுட்டுட்டோம், அதாவது என்னது அவங்க மனசை காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தீ சுட்டோடனே என்னதுங்க தழும்பு வந்துருச்சு ஆறுனோடனே. அது மாதிரி எந்த ஒரு தழும்பு உடம்புல இல்லைனாலும் என்னங்க புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் புறத்தே அப்படின்னா உடம்புக்கு வெளியில் இந்த வெளிப்பகுதியிலலாம் காயம் இல்லைனாலும் என்னங்க உள்ளே ஆறாது. உள்ளே என்னதுங்க மனசுக்குள்ளே ஆறாது. இப்படி தாங்க நிறைய பேர் என்னதுங்க பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த வந்து வார்த்தை இதனால தாங்க என்னதுங்க வந்துருச்சுங்க. யாருங்க? நம்மளுடைய நாவை நம்ம காக்காதனால தாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னதுங்க ஒருத்தர் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அதை வந்து என்னதுங்க அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு.
யாருங்க திட்டு வாங்கினாரு பார்த்தீங்களா, அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. மனசுக்குள்ளே வச்சு 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 அவருக்கு கோபம் பயங்கரமாயிருது. நீ எப்பட்றா என்னை பார்த்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவரை பழி வாங்குறதுக்கு துடிக்கிறார். அப்போ இங்கே தவறு எங்கே வருது, அதை வந்து பேசினார் பார்த்தீங்களா, தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசினார் பார்த்தீங்களா, அது மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசினார் பார்த்தீங்களா, அவர் மேலே அப்போ தவறு. அப்போ என்னதான் சண்டையாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் என்னதுங்க அந்த சூழ்நிலைகளை பொறுத்து என்னதுங்க நமக்கு வார்த்தைகள் வந்து விழும், வெளியில் வந்து விழும், தடித்த வார்த்தைகளே வந்து விழுகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய நாவை என்னதுங்க காப்பாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு நாமளே வச்சுக்குவோம் ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நெருப்பில் சுட்ட புண்ணை உள்ளே 6 நாள் வெளியில் தழும்பாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாவினால் சுட்ட புண்ணால் என்னதுங்க உடம்புக்கு வெளியில் தழும்பு இல்லைனாலும் மனசுக்குள்ளே அப்படியே என்னதுங்க ஆறாமல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீ என்னை அன்னைக்கு எப்படி பேசினவன் தானே, எப்படியே என்னதான் இருந்தாலும் நீ என்ன அன்றைக்கி அப்படி பேசினவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னங்க, இன்றைக்கி எல்லாருமே குழந்தைகள்லேருந்து எல்லாருமே தாங்க இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் யாராவது பேசுகிறோமா, அப்பாவை எப்படி பேசுகிறோம், அம்மாவை எப்படி பேசுகிறோம். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அப்படியே நம்ம காது கொடுத்து கேட்க முடியலைங்க. எப்படிங்க ஒரு டீ கடையில் போய் நம்ம நின்று பார்க்குறோம், ஒரு சமூக சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தான் நான் எப்பயுமே பாடமாக நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் இப்படிலாம் இருக்காங்க, கொஞ்சம் கூட அந்த தன்மையே இல்லையே, நாவடக்கம் அப்படிங்கிறது இல்லையே அப்படிங்கிற நினைக்கிறப்பெல்லாம் ரொம்ப மனது வருத்தமாக இருக்கின்றது. மாணவ செல்வங்களே, நீங்கள் என்னதுங்க அடுத்த தலைமுறையினருக்கு என்னதுங்க ஒரு மையப்புள்ளியாக, ஒரு என்னதுங்க தொடக்க புள்ளியாக இருக்கீங்க. நீங்கள் ஒருபோதும் அது மாதிரி இருக்கக்கூடாது என்னங்க அப்படிங்கிறத இந்த திருக்குறள் வாயிலாக நான் என்னதுங்க வேண்டுகோளாக வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா, இந்த குறளில் வேற்றுமை அணி அப்படிங்கிறது வந்திருக்கு, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அடக்கமுடைமை இந்த அதிகாரத்தில் நமக்கு 3 குறள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 குறளுமே என்னதுங்க மனப்பாட குறளாக இருக்கிறது, தயவுசெய்து அதை குறிச்சிக்குங்க. அப்படியே என்னதுங்க இண்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நீ நேர்வழி மாறாமல் உண்மையாக உன்னுடைய பாதையில் நீ பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா, நேர்வழி மாறாமல் நீ பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் என்னதுங்க அந்த மலையின் தோற்றத்தை விட உன்னை உயர்வாக வைத்து போற்றுவர். அதேமாரி நீ யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, நீ யாராயிருந்தாலும் என்னதுங்க நீ எதை அடக்கிறையோ இல்லையோ முதல்ல உன்னுடைய நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி நீ நாவை அடக்கி பேசல அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த நீ பேசின வார்த்தையாலேயே நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. என்னங்க ஒரு தீ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உடம்புக்கு வெளியில் தழும்பாக மாறிடும், உள்ளுக்குள்ளே ஆறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பேசின வார்த்தை என்னதுங்க மனசுக்குள்ளேயே இருக்கும், அது ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புர வரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புர அறிதல் அப்படின்னா என்னென்னா, உலக நடை அறிந்து பிறருக்கு உதவுதல். எப்படிங்க உலக நடை அறிந்து பிறருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு உதவணும். அதாவது இப்போ நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 ரூபாயாவது என்னதுங்க அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி போய் உதவணும். எப்படிங்க ஓடி போய் உதவணும். அது பணம் காசுலேயும் சரி, இல்லை எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, அந்த உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு ஐயன் வள்ளுவன் இந்த இடத்துல எடுத்துரைக்கின்றார். 4வது குறளாக இடம்பெற்றிருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒப்புர வரிதல் அப்படின்னா உலக நடை அறிந்து பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. ஓகேங்களா? சரி, குறள் பாருங்க. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. கீழே பொருள் பாருங்க. என்னதுங்க விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாளாற்றி அப்படின்னா ஒருவர் முயற்சி செய்து, எப்படிங்க விடாமுயற்சி செய்து, அதாவது நீ முயற்சி செய்து தந்தனா ஈட்டிய, நீ ஒரு விடாமுயற்சி செய்து நீ என்னதுங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்த அந்த பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் தக்கா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தகுதி உடையவருக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க.
என்னது தகுதியானவர்களுக்கு என்னதுங்க வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மைன்னா இந்த இடத்துல என்னதுங்க உதவி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, எழுதிக்கிங்க. வேளாண்மை அப்படின்னா உதவி, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? இப்போ அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாரு, யாருக்கு செய்கிறாங்க? மகளுக்கு தானே செய்கிறாங்க. அது மாதிரி என்னங்க நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்னதுங்க தகுதியானவர்களுக்கு, இப்படிங்க தகுதியானவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்னங்க மனிதன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவன் சொல்கிறாரு பாருங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருளெல்லாம் என்னதுங்க நம்ம கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் என்னதுங்க அயராது உழைக்கிற அந்த உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய அந்த வருவாய் எல்லாமே என்னதுங்க நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், அதே நேரத்தில் என்னதுங்க தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வேணும் அப்படிங்கிறாங்க. சம்பாரித்து நம்மளே தின்னு நம்மளே இது பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா வந்து என்னதுங்க யாராவது வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்கிறதுனால என்னதுங்க தவறேதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அடுத்து குறள் பாருங்கள், இதுவும் மனப்பாட குறளாக இருக்குது, 2 மார்க் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்துப்போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டார் பாருங்க. உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு, நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்னங்க சான்றோர் பெருமக்கள் ஆன்றோர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையை என்னதுங்க இவ்வாறு தான் வாழ வேண்டும், எப்படிங்க இவ்வாறு வாழக்கூடாது, தீயவர்களோடு என்னதுங்க பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடாது, என்னங்க நாவடக்கம் இல்லாதவர்களிடம் பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு, நம்மளை போன்றவே நல்ல சிந்தனையோடு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்களோடு என்னதுங்க நீ ஜாயின் பண்ணிக்கணும், அவங்களோடு நீ என்னங்க சரிசமமாக போய்க்கணும், சமரசமாக போய்க்கணும். அப்படி நீ போனினா நீ தான் உண்மை உயிர் வாழ்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? நீ தான் உயிர் வாழ்கிறவன். உலக நடைமுறையோடு என்னதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உயர்ந்தோர்களோடு சான்றோர்களோடு நீ என்னதுங்க கூடி வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்போ தான் நீ மனுஷன், உயிருள்ள மனுஷனாக கருதப்படுவாய். அப்படி இல்லை அப்படின்னா என்னதுங்க செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். நீ என்னதுங்க பொய் சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு அடுத்தவங்கள புறஞ்சொல்லிக்கிட்டு என்னங்க தீய செயல் செஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து என்னதுங்க அடுத்தவங்களை எப்படி அவன் நம்மளை விட முன்னேறி வர்றான், அவனை எப்படி நம்ம கெடுக்கிறது, அவனை பார்த்து பொறாமப்படுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், தீய வழியில் செல்வது அப்படின்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிர் வாழ்ந்து எதில் வச்சுருப்பாங்க, நம்மளை பிணமாகத்தான் கருதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு நீ நேர்மையான வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீ தான் உயிர் வாழக்கூடிய மனிதன். நீ அப்படி இல்லாமல் எதிர்மறை வினை ஆற்றிட்டு இருந்தீனா அப்படின்னா நீ என்னதுங்க உயிரோடு நீ இருந்தாலுமே நீ எதுக்கு சமன்ட்டாரு, செத்தவர்களும் நீ பிணத்தோடு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ நமக்கு நேர்மறை எண்ணமும் நேர்மறை அந்த சிந்தனை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படின் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இது மனப்பாட குறளாக இருக்குது, 2 மார்க் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. கீழே பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. தன் எல்லா உறுப்புகளும்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு அம்மை நோய் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த வேப்ப இலையை பறித்து என்னதுங்க குளிர்ந்த நீரில் போட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றுவாங்க, உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது. வெப்ப நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இது மருந்து சொல்லுவாங்க. அப்போ வேப்ப இலை பயன்படுது, வேப்பங்கொட்டை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு பயன்படுகிறது, அதுவும் என்னதுங்க மருந்து வகையில் தான் வருது. அதேமாதிரி என்னதுங்க அந்த வேப்பம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்னதுங்க மருந்து வகையில் தான் வருது. இப்போ ஒரு மரம் வந்து தன்னுடைய இலை பூ
அதேமாதிரி பூவும் என்னதுங்க ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் என்னதுங்க பாம்பு கடித்தால் கூட விஷம் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மரம் தன்னுடைய பூ, காய், கனி, இலை, மரத்துடைய பட்டை எல்லாமே எப்படி மனிதர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் எப்படிங்க, இப்போ நம்ம ஒரு நல்ல மனசுள்ள நல்ல ஒரு மனசுக்காரராக இருக்கிறோம், நல்ல ஒரு பணங்காசு வச்சுருக்கிறவங்களாக இருக்கிறோம். என்னதுங்க நம்மக்கிட்ட இருக்க காசு என்னதுங்க அடுத்தவங்களுக்கு அது என்னதுங்க அவர்களுடைய காயத்திற்கு போடக்கூடிய ஒரு மருந்தாக இருக்க வேண்டும். எதுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னதுங்க ஒப்புர வரிதல், உலக நடை அறிந்து என்னதுங்க பிறருக்கு உதவுதல் வேண்டும். இப்போ ஒருத்தர் என்னதுங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, என்னங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்காங்க, நம்ம அதை பார்க்குறோம், என்னங்க அதை பார்த்துட்டு என்னதுங்க இவனுக்கெல்லாம் நம்மளாம் உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு என்னதுங்க நினைக்கவே கூடாது. அவன் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இல்லாமல் என்னதுங்க அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னதுங்க நம்ம உதவி செய்யணும். ஒருத்தங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா ஓடி போய் நம்ம என்னதுங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதுதான் ஒப்புர வரிதல். என்னதுங்க உலக நடை அறிந்து பிறருக்கு உதவுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசெல்லாம் என்னதுங்க உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு மற்றவர்களுக்கும் அது பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். எப்படிங்க உயர்ந்தோரினுடைய உலக நடைமுறைகளோடு ஒத்து போகிறவனே மனிதன். மற்றவங்களாம் என்னதுங்க தீய வழியில் செல்கின்றவர்கள், என்னதுங்க அடுத்தவர்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் என்னதுங்க உயிர் வாழ்ந்தாலுமே அவர்கள் எதற்கு சமமானவர்கள், பிணத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். நல்ல மனசுள்ள நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் என்னதுங்க அடுத்தவங்களுக்கு பயன்படணும். எப்படிங்க ஒரு மரம் தன்னுடைய என்னங்க எல்லா அனைத்து உறுப்புகளையும் மருந்தாக தருகிறது இல்லைங்களா, அது மாதிரி தான் சரிங்களா. அதே மாதிரி வாழை மரம் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தானே இல்லைங்களா. வாழைப்பூ பார்த்திங்கன்னா என்னதுங்க அது சாப்பிட்லாம், உடலுக்கு நல்லது. அந்த வாழைப்பழம் உடலுக்கு நல்லது, வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்டா நல்லது, வாழை தண்டு நல்லது. இப்படி எல்லா உறுப்புகளையும் தருது பார்த்திங்களா மருந்தா நமக்கு. அது மாதிரி தான் நம்மளும் என்னதுங்க மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தாகி தப்பா மரத்தற்ற அந்த குறளில் அணி ஓமை அணி அப்படிங்கிறது பயின்று வந்திருக்கிறது. அதை என்னதுங்க அடிகோடிட்டுக்குங்க, நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 மார்க்கில். அடுத்து பார்த்திங்கன்னா புகழ் அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதிகாரத்தின் கீழே ஒரு 3 குறள் இடம்பெற்றிருக்கின்றது. புகழ் அப்படின்னா என்னதுங்க புகழ் நிலைக்க வாழ வேண்டும். எப்படிங்க நம்மளுடைய என்னதுங்க நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுடைய என்னதுங்க புகழ் இருக்க வேண்டும், நம்மளை பற்றி மற்றவர்கள் என்னதுங்க பெருமையாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புகழ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். அதாவது புகழ் நிலைக்க வாழ்தல். நம்ம என்னதுங்க வாழ்கின்ற பொழுதும் சரி, நம்ம இல்லாத பொழுதும் இருந்து சரிங்க நம்மளுடைய பெருமையை பேச வேண்டும், நம்மளுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும். அவ்வாறு என்னங்க நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு அழகாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ஒரு பழைய பாடல் கூட என்னதுங்க ஒரு நினைவுக்கு வருகிறது. இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் பேச வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னதுங்க நம்மளுடைய என்னதுங்க புகழ் பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள் 7வது குறள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் புன்றாது நிற்பதொன்று இல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் என்னங்க பொன்றாது நிற்பதொன்று இல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள் கீழே கொடுத்துருக்காங்க? இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறென்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க இணையற்ற உயர்ந்த புகழை போல, நீ என்னதுங்க உனக்கு இணையான அந்த புகழ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புகழை போல இந்த உலகத்தில் அதுக்கு நிகர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க நீ என்னதுங்க உனக்கு ஏற்பட்ட அந்த புகழ் அப்படிங்கிற அந்த புகழுக்கு நிகர் புகழ் தான். அந்த புகழை விட இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நேர்மையாக வாழ்ந்துருக்கணும். என்னங்க உன்னுடைய உதவும் செய்யும் குணம் இது எல்லாமே தான் என்னதுங்க அடுத்தவங்க மனசில் சரியாக பட்டுச்சு அப்படின்னா நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னதுங்க நம்மளை என்னதுங்க புகழ் பாடுவாங்க. இல்லைன்னா என்னதுங்க நம்மளையே இதாகத்தான் பேசுவாங்க. நம்ம பின்னாடி முகத்துக்கு முன்னாடி பேசலைனாலும் என்னதுங்க நம்ம இல்லாதப்ப நம்மளையே கேவலமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் என்னதுங்க ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. இந்த புகழ் தான் என்னதுங்க நம்ம நிலைச்சு நிற்கும். மனுஷன் இருக்கான், இப்போ நம்ம சாகாமையே இருக்கிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சாகாமையே இருக்கிறோமா? இல்லை. பிறப்பு அப்படின்னா இறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இருக்குதானே? அப்போ நம்ம இருக்கிறோம் இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் புகழ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ திருவள்ளுவர் வந்து என்னதுங்க அந்த திருக்குறளை இயற்றினார். திருக்குறளினுடைய அந்த கருத்துக்கள் வந்து என்னதுங்க மிக அற்புதமாக இருக்கிறனால தான் வள்ளுவர் வந்து இல்லைனாலும் அவருடைய புகழினை வந்து என்னதுங்க நம்ம பெருமை பேசுகிறோமல்ல, அவரை வந்து புகழ்ந்து பேசுகிறோமல்ல, அதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி புகழுக்கு ஒப்பற்றதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் பொன்றாது நிற்பதொன்று இல் அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள், 8வது குறள். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது மனப்பட குறளாக இருக்குது, இண்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லதுங்கிறார். எப்படிங்க, நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ந்து நல்ல ஒரு புகழ் தரும் பண்புகளோடு நடந்துங்க நம்ம மனசுக்குள்ளே விதையாக விதைச்சிருந்துருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீ என்னதுங்க பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீ என்னதுங்க பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டாங்க. ஆமாம் இல்லை, நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளை என்ன புகழ்ந்து பேசுவாங்களா? புகழ்ந்து பேசுவாங்களா இகழ்ந்து பேசுவாங்களாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இகழ்ந்து தானே பேசுவாங்க. அப்போ என்னதுங்க, அப்படி மற்றவர்கள் நம்ம இகழ்ந்து பேசுவதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனித பிறவியே எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்ட்டார். எப்பா நீ பிறந்தேன்னா தோன்றினால் என்னதுங்க புகழோடு தோன்றணுமியா? அப்படி இல்லைன்னா நீ என்னதுங்க வேண்டவே வேண்டாம். உன்னை வந்து இப்போ ஒரு மேடையில் கூப்பிட்டு உன்னை பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னா நீ மேடையில் போய் தோன்றுவதுன்னா என்னதுங்க நீ அதுக்கு புகழ்ந்து பேசுவதற்குரிய தகுதியுடையனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னதுங்க சில காரியங்கள்லாம் நீ செய்யாமே போயிடணும். அதே மாதிரி தற்பெருமை அடிச்சுக்க கூடாது. நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை அடிச்சுக்கிட்டா என்னதுங்க அது புகழ்ச்சியா? அது தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறதுங்க. அதெல்லாம் போய் வஞ்ச புகழ்ச்சியில் போய் உட்காந்துக்கும். எப்படிங்க நம்மளை வந்து என்னதுங்க ஆமாம் நீங்கள் தான் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் இவனே செஞ்சுக்கிட்டு இவனே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற நம்மளவே என்னதுங்க தூற்று பேசுவாங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து என்னதுங்க இடைஞ்சலாக வருது பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக அமைந்து அதன் மூலமாக ஈட்டக்கூடிய அந்த புகழ் அதுதான் நிலைத்து நிற்கும். அப்படி நிலைத்து நிற்கக்கூடிய புகழை பெற்றவனாக நீ தோன்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ தோன்றாமல் இருப்பதே நல்லது அப்படின்ட்டார். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ட்டாரு. எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்க. சரி ரைட்டு. அடுத்து பாருங்க, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவரே என்னதுங்க வாழ்பவர் வாழாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே அடுத்தவங்க என்னதுங்க பொறாமப்பட்டு பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது, அடுத்தவங்க நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது அது வேறங்க, அதை விட்டுருங்க சரிங்களா? நம்ம மேலே வந்து என்னதுங்க அடடா இவன் வந்து ஒரு நல்ல பையன்பா நல்ல பொண்ணுப்பா, எந்த ஒரு குற்ற செயல்களும் ஈடுபடுறதில்ல, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துறதில்ல, யாராவது அவசரம் அப்படின்னா ஒரு உதவி அப்படின்னா ஓடோடி போய் சேராங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நம்மளை நேர்மறையாக பேசணும் சரிங்களா? அதுதான் பழி இல்லாமல் வாழ்வது. எப்படிங்க, மற்றவர்கள் நம்ம மேலே எந்த ஒரு பழியும் சுமத்தக்கூடாது, அதாவது குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி குற்றம் சுமத்தாமல் நம்ம வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். எப்படிங்க, நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் புகழே இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளாம் வாழ்க்கையே இல்லை நமக்கு. வாழ்ந்தாலுமே என்னதுங்க, அதான் ஏற்கனவே ஒரு சொல்லிட்டார் இல்லைங்களா, பிணத்துக்கு சமம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இங்கே. எப்படிங்க, மற்றவர்கள் நம்மை மனதார பாராட்ட வேண்டும். எப்படிங்க, மற்றவர்கள் மனதார நம்ம என்னதுங்க பாராட்ட வேணும். அப்படின்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம உயிரோடு வாழ்ந்தாலும் என்னதுங்க பிணமாகத்தான் நடைபிணமாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு புகழ் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் வாயிலாக. மீண்டும் குறள் பாருங்க, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் பொன்றாது நிற்பதொன்று இல். இணையற்ற இந்த உயர்ந்த புகழை போல இந்த உலகத்தில் என்னதுங்க ஒப்பற்றது எதுவும் கிடையாது. புகழை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றினால் புகழ் தரும் பண்புகளோடு தோன்ற வேண்டும், இல்லைன்னா நீ என்னது பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாரு.
வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழியில்லாமல் பிறர் நம்மளை குற்றம் சொல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் என்னதுங்க சிறந்த வாழ்க்கை. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே என்னதுங்க தகுதி இல்லாதவர்கள், வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழ் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஐயன் வள்ளுவன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அடக்கமுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் ஒரு 3 குறள் பார்த்தோம். ஒப்புர வரிதல் அப்படிங்கிறதுல ஒரு 3 குறள் பார்த்துருக்கோம். புகழ் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் 3 குறள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 9 குறள் நம்ம பார்த்துருக்குறோம். இது முதல் பகுதியோட நிறைவடையுது. அடுத்த பகுதியில் வரக்கூடிய அதிகாரத்தை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.